ஜேஇஇ மெயின் 2026 செஷன் 2க்கு தயாராக இருக்கும் ஒவ்வொரு மாணவருக்கும் எக்ஸாம் டே என்பது ஒரு சாதாரண நாள் இல்லை. அது நீண்ட நாட்களாக செய்த முயற்சிகளின் முடிவை தீர்மானிக்கும் முக்கியமான தருணம். அதனால் அந்த நாளில் என்ன படித்தோம் என்பது மட்டுமல்ல, எப்படி நம்மை நாம் நடத்துகிறோம் என்பதும் ஈக்குவலி முக்கியம். எக்ஸாம் டேட்ஸ் அனௌன்ஸ் ஆகி அட்மிட் கார்டும் ரிலீஸ் ஆன இந்த நேரத்தில் லாஸ்ட் மினிட்ல டென்ஷன் எடுத்துக் கொள்வதற்கு பதிலாக ரூல்ஸ் மற்றும் கைட்லைன்ஸ் பற்றி கிளியரா தெரிந்து வைத்துக் கொள்வது மிகவும் அவசியம். ஏனெனில் சிறிய தவறுகள் கூட அன்னெசசரி ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கி எக்ஸாம் பெர்ஃபார்மன்ஸை பாதிக்கலாம். ட்ரெஸ் கோட் பற்றி பேசும்போது இது ஒரு ரூல் மாதிரி தோன்றலாம், ஆனால் உண்மையில் இது உன் கம்ஃபர்ட் மற்றும் ஃபோக்கஸை பாதுகாக்கும் ஒரு சிஸ்டம். லைட் மற்றும் சிம்பிள் ட்ரெஸ் அணிவது உன்னை பிசிக்கலி கம்ஃபர்டபுளா வைத்துக்கொள்ளும், அதே சமயம் மென்டலி காமா இருக்க உதவும். கேப்ஸ், ஸ்கார்ஃப்ஸ், துப்பட்டா, ஜூவல்லரி அல்லது மெட்டல் ஐட்டம்ஸ் போன்றவை அவாய்ட் பண்ணுவது செக்யூரிட்டி செக்ல அன்னெசசரி டிலே மற்றும் டிஸ்டர்பன்ஸை தவிர்க்கும். எக்ஸாம்க்கு முன் உன் மைண்ட் காமா இருக்க வேண்டியது முக்கியம். அந்த காம்னஸை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய எந்த விஷயத்தையும் நீயே தவிர்க்க வேண்டும். மேல் கேண்டிடேட்ஸ் மற்றும் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் இருவருக்கும் ரூல்ஸ் ஆல்மோஸ்ட் சேம் தான். சிம்பிளா இரு, அன்னெசசரி ஆக்சசரிஸ் இல்லாம இரு. இது மட்டும் ஃபாலோ பண்ணினால் எக்ஸாம் ஹால்க்கு ஸ்மூதா என்ட்ரி கிடைக்கும். சில நேரங்களில் ஸ்மால் டீடைல்ஸ் தான் பெரிய டிஃபரன்ஸ் உருவாக்கும். எக்ஸாம் டே கைட்லைன்ஸ்ல மிகவும் முக்கியமானது பிளானிங். ஒரு நாள் முன்னதாக எக்ஸாம் சென்டர் செக் பண்ணுவது உன் மைண்ட்ல இருக்கும் அன்சர்டனிட்டியை ரிமூவ் பண்ணும். எப்படி போவது, எவ்வளவு நேரமாகும் என்ற டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆகும். இது உன் கான்ஃபிடன்ஸை கூட இன்க்ரீஸ் பண்ணும். அதேபோல் எக்ஸாம்க்கு முன் 1 மணி நேரம் முன்னதாக சென்டருக்கு செல்வது ரஷ் மற்றும் பேனிக்கை கம்ப்ளீட்லி அவாய்ட் செய்ய உதவும். டாக்குமெண்ட்ஸ் பற்றி கேர்லெஸ்ஸா இருக்கக்கூடாது. அட்மிட் கார்டு, ஃபோட்டோ, ஐடி ப்ரூஃப், இந்த 3ம் உன் என்ட்ரிக்கு அடிப்படை. இவை இல்லாமல் நீ எவ்வளவு ப்ரிப்பரேஷன் இருந்தாலும் எக்ஸாம் எழுத முடியாது என்பது ஒரு கடினமான உண்மை. அதனால் இத லாஸ்ட் மினிட்ல செக் பண்ணாம முன்னாடியே ரெடி பண்ணிக்கொள்ள வேண்டும். மொபைல் ஃபோன் அல்லது எலக்ட்ரானிக் டிவைசஸ் கொண்டு போகாதது ஒரு ரூல் மட்டுமில்ல, அது உன் ஃபோக்கஸை பாதுகாக்கும் ஒரு டிசிஷன். எக்ஸாம்க்கு முன்னாடி அன்னெசசரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வேண்டாம். அந்த சில மணி நேரம் முழுக்க முழுக்க உன் எஃபர்ட்டுக்கு டெடிகேட் பண்ணப்பட்ட நேரம். டிசிப்ளின் பற்றி சொல்ல வேண்டுமானால் அது எக்ஸாம்ல மட்டுமில்ல, உன் வாழ்க்கையிலும் முக்கியமான வேல்யூ. அன்ஃபேர் மீன்ஸ் பயன்படுத்தாம நீ செய்த ஹார்ட் ஒர்க்குமே உன்னை முன்னேற்றும். அந்த நம்பிக்கையோடு எக்ஸாம் எழுதுவதுதான் உண்மையான கான்ஃபிடன்ஸ். முடிவில் எக்ஸாம் டேயை ஒரு பிரஷர் நாள் மாதிரி பார்க்காம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி பாரு. நீ படித்ததை காட்டிக்கொள்ளும் ஒரு சான்ஸ் அது. சிம்பிளா ட்ரெஸ் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் ரெடி வைத்துக்கொண்டு நேரத்திற்கு முன்னதாக சென்று காமா இருக்க முடிந்தால் நீ ஆல்ரெடி பாதி வெற்றி அடைந்தவன்தான். அந்த காம் மைண்டுடன் எக்ஸாம் எழுதினால் உன் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் தானாகவே வரும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யோர் எக்ஸாம். நம்பிக்கையுடன் எக்ஸாம் எழுதுங்க. நல்ல ரிசல்ட் கண்டிப்பா வரும்.